தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரத ராஜா அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஆளுமையான ஒரு இயக்குனர், ட்ரெண்ட் செட்டர், தமிழ் சினிமாவையே பிரட்டி போட்ட ஒரு இயக்குனர். தமிழ் சினிமாக்கே இன்னைக்கு ஒரு கருப்பு நாள்னு சொல்லுவாங்க. கடைசி 2-3 நாட்கள் குடும்பத்தினரே கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் வருது. அதெல்லாம் உண்மைதானா? சரி, கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமா பாரத ராஜா சார் பெரிய மனவேதனையில் இருந்தார். மன அழுத்தங்கள் பாரத ராஜா சாருக்கு இருந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, சென்ற வருடம் அவருடைய மகன் மனோஜினுடைய மறைவு தான் அதுக்கு காரணம். பாரத ராஜா மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் இன்னொருத்தர் வருவாரா அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கிராமத்து படங்கள் தான் இவருக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் பாரத ராஜா சார் உடைச்சார். அது எப்படின்னா, சிவப்புரோஜாக்கள்னு ஒரு படம் எடுத்தார். பாரத ராஜா சாருடைய படங்கள் எல்லாமே வேற வேற வெரைட்டியான படங்கள். இன்னைக்கு பாரத ராஜா சார் இல்லை அப்படின்னாலும் பாரத ராஜா சாருடைய படைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அழியவே அழியாது. சார் வணக்கம். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. சில நாட்களாகவே அவங்க உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரைப்பிரபலங்கள், சினிமா பத்திரிகையாளர்கள் எல்லாரை பற்றி பேசினாங்க, நிறைய பேர் போய் பார்த்தாங்க. இன்றைக்கி அவர் காலமாக இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? குறிப்பாக அவருடைய மகனுடைய இறப்புக்கு அப்புறம் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு சார். இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாரத ராஜா சார் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காங்க. இன்றைக்கி அதிகாலையில் ஒரு 6 மணி சுமாருக்கு அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமாக பாரத ராஜா சார் பெரிய மனவேதனையில் இருந்தார். மன அழுத்தங்கள் பாரத ராஜா சாருக்கு இருந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, சென்ற வருடம் அவருடைய மகன் மனோஜினுடைய மறைவு தான் அதுக்கு காரணம். அதாவது மனோஜ் பிறந்ததுக்கப்புறம் தான் பேர், புகழ், பணம் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை பாரத ராஜா சாருக்கு. மனோஜ் மேலே ரொம்ப பிரியம், செல்ல மகன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரியம். சீராட்டி தாளாட்டி வளர்த்த ஒரு பிள்ளை. எலைட் கிட் மனோஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டத்தையும் எந்த காலத்துலேயுமே அனுபவிச்சதே இல்லை. அந்த மாதிரி ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு மகன் சென்ற வருடம் தான் உயிரோடு இருக்கும்போது தன் கண் முன்னாடியே மகன் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பாரத ராஜா சாருக்கு ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து பாரத ராஜா சாரால் மீண்டு வரவே முடியல. அது அவர் சுற்றி மனோஜுடைய ஞாபகங்கள் தான் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இது வழக்கமாக பார்த்தீங்கன்னா இயல்பாகவே புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது மகன் இறந்து போகிறதோ, அது மகள் இறந்து போகிறதோ பெரிய வேதனை, இருக்கிறதுலே பெரிய வேதனை, இருக்கிறதுலே பெரிய சோகம். அதுதான் அந்த மாதிரி இயல்பாகவே இருக்கும்போது பாரத ராஜா சார்லாம் எப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர், ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஏதாவது ஒரு சம்பவம், பழைய நண்பனை நீண்ட நாள் கழித்து பார்த்தா கூட பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி கண்கணங்கி அழுதுருவார். அந்த மாதிரி ஒரு நபர் பாரத ராஜா சார் இயல்பாகவே. அப்படி இருக்கும்போது அவருடைய மகனுடைய அந்த மறைவுங்கிறது அவர் மிகப்பெரிய ஒரு சோகத்துக்குள்ளே தள்ளிச்சுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த 1.25 வருஷம் அவர் கடந்தது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு. அது இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரத ராஜா அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஆளுமையான ஒரு இயக்குனர், ட்ரெண்ட் செட்டர், தமிழ் சினிமாவையே பிரட்டி போட்ட ஒரு இயக்குனர். தமிழ் சினிமாக்கே இன்றைக்கி ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம். சார், இப்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அந்த கடைசி காலகட்டம், குறிப்பாக கடைசி ஒரு மாத காலகட்டம் அவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இன்றைக்கி காலையில் அவர் மறைவுற்றார் அப்படிங்கிற செய்தி வரதோடு தொடர்ச்சியாக அவருடைய கடைசி காலகட்டத்தில் குறிப்பாக கடைசி நேரத்தில் வெண்டிலேட்டர்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பத்திரிகைகளில் வருது இந்த மாதிரி செய்தி. நியூஸ் சேனல்ஸ்லேயும் கடைசி 2-3 நாட்கள் குடும்பத்தினரே கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் வருது. அதெல்லாம் உண்மைதானா சார்? இல்லை எல்லாரும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாங்களா? இதெல்லாமே முழுக்க தவறான செய்திகள். எப்படின்னா, இப்போ பாரத ராஜா சார் உடல்நிலை சரியில்லாமல் சில மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தது உண்மைதான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய மகள், அவருடைய பேரம்பேத்திங்க, மருமகன், மனைவி, அப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜுடைய மனைவி, மனோஜுடைய மகள்கள் எல்லாருமே கூட இருந்து பாரத ராஜா சாரை கவனிச்சிட்டாங்க. கூடவே இருந்தது, கவனித்தது அவருடைய மகளும் அவருடைய மனைவியும். அப்படி இருக்கும்போது பாரத ராஜா சாரை யாருமே கவனிச்சிக்கல அப்படிங்கிறதெல்லாம் 100% உண்மை கிடையாது. பாரத ராஜா சார் ரொம்ப அபாயகால கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதையெல்லாம் தாண்டி கடந்து ஒரு வில் பவரில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தார். நீங்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது, அதாவது தாய் கிழவி படத்தை பார்த்துட்டு ராதிகா பாராட்டியிருந்தார் பாரத ராஜா சார், உனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு பாரத ராஜா சார் நல்ல சுயநினைவோடு இருந்தார், நல்ல ஒரு திறனாற்றலோடு இருந்தார், எல்லாரோடையும் பேசி நல்லா பழகிற ஒரு காலகட்டத்தில் இருந்தார். வயது மூப்புங்கிறது
எல்லாருக்குமே பொருந்தும். 84 வயசில் வந்து சில தடுமாற்றங்கள், சில ஞாபகம் இல்லாமல் போகிற சில விஷயங்கள்லாம் இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனோஜினுடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகள் ஜனனி வீடு, அது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்காங்க அவங்க ஜனனி. அவங்க வீட்டில் சில காலம் வந்து பாரதி ராஜா சார் ஓய்வு எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணைபுரத்தில் போய் சில நாள் ஓய்வு எடுத்ததாக ஒரு தகவலும் இருக்குது. இப்போ வந்து நீலாங்கரை வீட்டில் வந்து அவர் ஓய்வில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த இருக்கு. ஸோ கூடவே அவருடைய மனைவி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சொந்தக்காரவங்கலாம் யாருமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் 100% பொய்யான தகவல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாரை இப்போ டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெயில் நர்ஸ் வந்து கூடவே இருந்தாங்க, ஒரு உதவியாளர் வந்து கூடவே இருந்தாங்க. எல்லாமே எல்லா சுற்றங்களும் சொந்தங்களும் கூட இருந்தாங்க. இப்போ மனோஜினுடைய மனைவி பேத்திகள் எல்லாமே கேரளாவில் இருக்காங்க. ஆனால் அடிக்கடி வந்து பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி தனியாக இருந்தார், தனித்து விடப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வதந்திகள் தானே தவிர உண்மை கிடையாது. பாரதி ராஜா சார் அவர்கள் வந்து 84 வயசுல தான் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. மனோஜ் அவர்களுடைய இறப்பு ஒரு வருடம் முன்னாடி அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 83 வயதுலையுமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. கடைசியில் இப்போ கிட்டத்தட்ட 79 80 வயசு வரைக்கும் படங்கள்லையுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியமான காரணமாக சார். ஏன்னா இன்னைக்கு வந்து 55 வயது தாண்டிட்டாலே போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ஆனாலும் தன்னுடைய மகன் இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 82 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறாரு சார். ஸோ அதுக்கு அவர் ஃபாலோ பண்ண லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியமான காரணமாக சார். பாரதி ராஜா சார் வந்து எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். பல காலம் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து பழகியிருக்காங்க. பாரதி ராஜா சார் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் என்னுடைய தகப்பனார் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கத்தில் தலைவர், பெப்சி தலைவர், இப்படி பல பொறுப்புகளில் வந்து பாரதி ராஜா சார் இருந்தார். பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தேனி பக்கத்தில் இருக்கிற ஒரு அள்ளி நகரங்கிற கிராமத்துலேருந்து திரைப்பட ஆசையால் சென்னைக்கு வந்தவர். ஆரம்பத்தில் வந்து ஒரு நடிகனாக வரணும்னு தான் வந்து பாரதி ராஜா சார் வந்து ஆசைப்பட்டார். அது வந்து எப்படி சொல்லுது, ஒரு படம் கூட அப்போ நடித்தார். கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படத்தில் அவரே வந்து கதாநாயகனாக நடித்தார். அப்புறம் தொடர்ந்து வந்து படங்கள் தான், இயக்குனராக தான் வந்து பயணிச்சுட்டு இருந்தார், தயாரிப்பாளராகவும் இருந்தார். ஸோ ஒரு உடம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து எந்த காலத்துலையுமே நீங்கள் வந்து குண்டாயிட்டார், ஒரு மாதிரி ரொம்ப பல்கி ஆகிட்டார் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் 80 70களின் இறுதியில் எப்படி பாரதி ராஜா சார் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் பாரதி ராஜா சார் இருந்தார். அது காரணம் என்னென்னா ஃபிட்னஸில் வந்து பாரதி ராஜா சார் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார், எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்படிங்கிறதை விட அவருடைய டயட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியான உணவுகளை தேவையான நேரத்தில் சாப்பிடுவார். வாக்கிங் வந்து ரெகுலராக வந்து பாரதி ராஜா சார் போவார். அதெல்லாம் இல்லாமல் அப்படின்னா பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை எப்போவுமே இளமையாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் தான். ஆனால் அவருடைய உடைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு பெல்ட்டு, டிஷர்ட்டு, ஒரு மாதிரி ஒரு டைட்டாக ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு காஸ்டியூமில் ஷூ போட்டு வித்தியாசமாக இருப்பார் பாரதி ராஜா சார். அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு படைப்பாளி, அந்த படைப்பாளி எப்போவுமே வந்து தன்னை இளமையாக வச்சுக்கணும்னு நினச்சது நோக்கமாக தான் அதெல்லாம் நடந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த படைப்புகள் எல்லாமே அவர் இளமையாக வச்சுருந்தது. ஆரம்பத்தில் 16 வயதினிலேருந்து அவர் எடுத்த எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும். வித்தியாசமான படங்களையும் வந்து கொடுத்துருக்காருன்னும் போது ஒரு படைப்பாளி பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி அவன் இயல்பாகவே வந்து தன்னை இளமையாக வச்சுப்பான், உடல் அளவுலையும் மனதளவுலையும் இளமையாக வச்சுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணார். அது எப்படி சொல்லுது, நினைவாற்றலோட. இப்போ கூட கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அவருடைய தம்பி வந்து ஜெயராஜ், அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இன்னொரு படம் நான் வந்து பண்ணுவேன், டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அந்தளவுக்கு எப்போவுமே அப்படின்னா ஒரு படைப்பாளி எந்த காலத்துலையுமே சோர்ந்து போக மாட்டான், கடைசி வரைக்கும் சோர்ந்து போக மாட்டான். இன்றைக்கி பாரதி ராஜா சார் இல்லைன்னா கூட அவருடைய படைப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது இன்னும் காலத்துக்கும் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் நின்று கூட அது அந்த படைப்புகள் எல்லாம் பேசப்படும். சார் நடிகர்கள் அப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் இன்றைக்கி அவங்களுடைய இரங்கலை சொல்லிட்டு வராங்க. பாரதி ராஜா அவர்களுடைய சிறப்பான படைப்புகள் பல இருக்குது, எல்லாத்தையும் இன்றைக்கி இன்னொரு முறை நினைவு கூறிட்டு இருக்கிறாங்க. ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போதும் என்கிட்ட இந்த மாதிரி பேசினார், அப்புறம் இந்த படத்தில் இந்த டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இறுதியாக இன்றைக்கி பாரதி ராஜா அவர்கள் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டார். பட் அவர் இந்த கலையின் மூலமாக, இந்த படங்கள் மூலமாக நம்ம கூட தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போகிறார். பட் இறுதியாக தமிழ் சினிமாவுக்கு இது எப்படி ஒரு இழப்பாக இருக்கும்? பாரதி ராஜா அவர்கள் இனிமேல் இல்லாததுனால
நம்ம எதை மிஸ் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்கிறத இறுதியாக இல்லை, பாரத ராஜா மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் இன்னொருத்தர் வருவாரா அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் எப்படின்னா, மண் வாசனையோட படங்கள் எடுத்த ஒரு இயக்குனர் தான். அவருடைய முதல் படைப்பு 16 வயது நிலையிலே பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு வித்தியாசமான படைப்பு. யாருமே எப்படின்னா, ஒரு படம் ஒரு டைரக்ட் பண்ண போகிறோம், முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஆட்டம் பாட்டம், ஒரு ஃபைட்டு, டான்ஸ் எல்லாம் வச்சு தான் அது வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. ஆனால் பாரத ராஜா சார் பாருங்கள், 16 வயது நிலைய மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தார். அந்த கதையில் யாரை நடிக்க வச்சார்? கமலஹாசன் நடிக்க வச்சார். கமலஹாசன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் நாயகனாக இருந்தார், இளைஞராக இருந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு இளம் வயது, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசில் இருந்த கமலஹாசனை கோமணம் கட்டி நடிக்க வச்சார். ஒரு சப்பானி கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரமே பெருசாக பேசப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ரஜினிக்கும் ஒரு பெரிய வாழ்வை கொடுத்த படம் வந்து 16 வயது நிலை. அந்த இது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டயலாக்கு, இந்த பரட்டைங்கிற கேரக்டர் ரஜினிக்கும் பெரிய ஒரு பேரை கொடுத்துச்சு. ஸ்ரீதேவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கிளாமரான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு ஒன்றும் தெரியாத அப்பாவி ஒரு ஒரு வெள்ளந்தியான ஒரு பெண்ணு, கிராமத்து பெண் மயில் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்க வச்சார். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல படைப்பாளிங்க. அதுக்கப்புறம் அவர் எடுத்த கிழக்கே போகும் ரயிலிருந்து, முதல் மரியாதையிலேருந்து, மண் வாசனையிலேருந்து, கிழக்கு சீமையிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாசமலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு சீமையில், அண்ணன் தம்பி பாசத்துக்கு இந்த 2 படங்களையும் சொல்லலாம். அந்த மாதிரி படங்களை கொடுத்தவர். பாரத ராஜா சார் மேலே ஆரம்பத்தில் சில விமர்சனங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா, கிராமத்து படங்கள் தான் இவருக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் வந்து பாரத ராஜா சார் உடைச்சார். அது எப்படின்னா, சிவப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் எடுத்தார், பயங்கர ட்ரெண்டியான ஒரு படம். கைதியின் டைரின்னு ஒரு படம் எடுத்தார். டிக் டிக் டிக்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ எல்லா வித ஜேர்னல்லையும் வந்து பாரத ராஜா சார் படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெறும் வயல்காட்டில் படம் எடுத்துகிட்டு இருந்த பாரத ராஜா சார் முட்டம்ங்கிற கிராமத்தில் போய் கடலோர கவிதைகள்னு ஒரு அருமையான கவிதையை எடுத்து கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கடல் பேக்ட்ராப்பில் அங்கே இருக்கிற பாறை, அங்கே இருக்கிற சர்ச்சை வச்சு ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை பண்ணியிருப்பார். வேதம் புதிதுன்னு ஒரு படம். ஸோ முதல் மரியாதை, பாரத ராஜா சாருடைய படங்கள் எல்லாமே வேறு வேறு வெரைட்டியான படங்கள். நல்ல ஒரு படைப்பாளி பாரத ராஜா சாரை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து பாரத ராஜா சார் இல்லை அப்படின்னாலும் பாரத ராஜா சாருடைய படைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அழியவே அழியாத ஒரு படைப்புகளை வந்து காலத்தாலையும் வெல்ல முடியாத ஒரு படைப்புகளை வந்து கொடுத்த ஒரு இயக்குனர். சில பேர் தாங்க இப்படி ஒரு கிரியேட்டர், இப்படி ஒரு படைப்பாளி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு படைப்பாளி பாரத ராஜா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர். இளையராஜா பாரத ராஜா சாருடைய நட்பு, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாரத ராஜா சாரோட நட்பு, மலேசியா வாசுதேவன் சார் பாரத ராஜா சாரோட நட்பு, ரைட்டர் செல்வமணி ரைட்டர் செல்வராஜ் பாரத ராஜா சாரோட நட்பு. இப்படி இந்த நண்பர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா சினிமா வாய்ப்பு தேடி வந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சினிமா துறையில் பிரபலமாக இருக்காங்க. இளையராஜா சாரோடைய ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக முதல் மரியாதைக்கு அப்புறம் வேறு பல இயக்குநர்களை வந்து பாரத ராஜா சார் பயன்படுத்தினாலும் அந்த நட்பு இருக்குது பார்த்திங்களா, பாரத ராஜா சாருக்கும் இளையராஜா சாருக்கும் இருக்கிற நட்பு, ஒரே வயசு 2 பேருக்கும், அந்த நட்பு வந்து காலத்தாலும் அழியாத ஒரு நட்பு. உண்மையாலுமே ஒரு நல்ல கலைஞர், ஒரு நல்ல படைப்பாளி. நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடைச்சாருங்கிறது நமக்கு பெரிய பெருமையான ஒரு விஷயம். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.